பிரபல இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷும் பிரபல பாடகி சைந்தவியும் 2013இல் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். எனினும் 11 வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக கடந்த வருடம் இருவரும் அறிவித்தது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இருவருக்கும் அன்வி என்கிற மகள் உண்டு. பிரிந்த பிறகும் ஜி.வி.யின் இசை நிகழ்ச்சியில் சைந்தவி கலந்து கொண்டு பாடினார். இதனால் இருவரும் ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றார்கள். இந்நிலையில் ஜி.வி. பிரகாஷின் விவாகரத்துக்கு அவருடன் பேச்சுலர் படத்தில் ஜோடியாக நடித்த திவ்யா பாரதி தான் காரணம் என்றும் இருவரும் காதலித்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. இந்நிலையில் இது குறித்து இருவரும் விளக்கமளித்துள்ளார்கள். இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஜி.வி. பிரகாஷ் கூறுகையில், நானும் திவ்யா பாரதியும் காதலிப்பதாக வதந்தி உருவானது. எங்கள் இருவருக்கும் இடையே எந்த உறவும் இல்லை. படப்பிடிப்பு தளத்தில் தான் நான் அவரை பார்ப்பேன். பேச்சுலர் படம் நன்றாக போனதால் மக்கள் அதுபோல பேசுகிறார்கள் என்றார். நடிகை திவ்யா பாரதி தன்னுடைய விளக்கத்தில், ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி விவாகரத்துக்கு என்னை குறிவைப்பார்கள் என்று நான் எண்ணவே இல்லை. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. விவாகரத்து அறிவிப்பு வந்த பிறகு எல்லோரும் சம்பந்தமே இல்லாமல் என் பக்கம் திரும்பினார்கள். இந்த அவதூறை பரப்புபவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சரியாக சொல்வது போல எப்படி பேசுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். ஜி.வி. பிரகாஷ் திவ்யா பாரதி நடிப்பில் உருவாகியுள்ள கிங்ஸ்டன் படம் மார்ச் 7இல் வெளியாக உள்ளது.